Good morning students, I am MRK. Today maths class 10th standard maths chapter 2 numbers and sequences exercise 2.7 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து 5 marks only, important 5 marks only. ஸோ 7th sum ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்க, அது என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ணால் தான் நம்ம அடுத்து ஃபைண்ட் அவுட் என்ன பண்ண முடியும் அப்படின்றத கேட்க முடியும். ஃபைண்ட் கண்டுபிடிச்சது இருக்குது 10th term. அப்போ கொஸ்டினில் வந்து கேட்டது வந்து 10th term கேட்டிருக்கு, T10 கேட்டிருக்கு. ஹூஸ் 8th term கொடுத்துருக்கு, காமன் ரேஷியோ கொடுத்துருக்கு. ஈஸியான கொஸ்டின். ஓகே, கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 8th term கொடுத்துருக்கு. 8th term வந்து 768 அண்டு காமன் ரேஷியோ கொடுத்துருக்கு தம்பி 2. ஓகே, T10 கேட்டிருக்கு, அவ்வளோதான். அது ரெண்டும் கொடுத்து T10 கேட்டிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் போட தெரியலனா போட்டுவிட்ரு, வேறு ஏதாவது 7 மாதிரி போட்டு விட்றாத. ஓகே, இப்போ nth term ஆஃப் ஜிபி சம்னால் nth term ஆஃப் ஜிபி இஸ் அப்படின்னு எழுதுனோம்னா Tn ஈக்குவல் டு AR பவர் n - 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட். T8 ஈக்குவல் டு AR பவர் 8 - 1 ஈக்குவல் டு 768. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், AR பவர் 7 8 - 1 ஈக்குவல் டு அப்போ 768. வாட் இஸ் கிவன் R2? அப்போ AR2 கிவன் எழுதுறத 2 பவர் 7 ஈக்குவல் டு 768. 2 வந்து 7 டைம்ஸ் போட்டு பார்த்தோம்னா 2 × 2 × 2 அப்படின்னு 7 டைம்ஸ் போடணும். 3 4 5 6 7. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 32 64 128 அப்படின்னு வருது. நல்லா பார்த்துக்கோ, 128 அப்படின்னு வருது. அப்போ A ஈக்குவல் டு இன்ட்டு 128 ஈக்குவல் டு 768. ரெண்டும் ப்ராடக்ட் மல்டிப்ளை. அப்போ A ஈக்குவல் டு 768 டிவைடட் பை 128 அப்படின்னு இருக்குது. அப்போ இதை நம்ம எதால் டிவைட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பாரு. 128 அதனா 128 இருக்குது. அப்போ இதை டிவைட் பண்ண முடியுமா அப்படின்னு பாரு. இல்லை 2 டேபிள் முதல்ல அடிக்கணும், அடிச்சுக்கோ. 3 2s are 6, 8 2s are 16, 4 2s are 8. இது என்ன வந்துடும்? 6 2s are 12, 4 2s are 8. மறுபடியும் பண்ணோம்னா 3 2s are அடுத்து என்ன வரும்? 2. அடுத்து 1 2 is 2, 9 2s are 18, 2 2s are 4. அடுத்து 16. அடுத்து என்ன வந்துடும்? 9 2s are 18, 6. அடுத்து 8 வரும். அப்படியா, பொறுமையாக அடிச்சுக்கோ. 4 2s are 8, 48. அடுத்து என்ன வந்துடும்? 6 48, 6 வருதுடா தம்பி, 6 வருது. அப்போ A ஈக்குவல் டு 6 8s are 48 வந்துருச்சு. அப்போ 6 எடுத்து மல்டிபிள் என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அப்போ R கொடுத்துருந்தான் அவன் கிவன். நான் கண்டுபிடிச்சதில் R கொடுத்துருந்தான். நான் கண்டுபிடிச்சதில் இது 6, நான் A கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபைண்ட் என்ன கேட்டிருக்குன்னா T10 கேட்டிருக்கு. T10 கேட்டிருக்கு. AR பவர் 10 - 1 ஈக்குவல் டு A வந்து 6, R வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா R சப்ராக்ட் பண்ணோம்னா R பவர் 9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஈக்குவல் டு 6 × 2 பவர் 9 வேணால் போட்டுக்க. அப்போ 2 பவர் 9 6 × 512 அப்படின்னு அர்த்தம். 512 9 வரைக்கும். 2 மல்டிபிள் பண்ணால் 6 2s are 12, ரிமைனிங் 1 1 6 are 6 1 7, 6 5s are 30. அப்போ 3072 அப்படின்றதான் இதோடைய 10th term T10 அப்படின்றதுக்கு உள்ள ஆன்சர். புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோ, கரெக்டானு பார்த்துக்கோ. நானாக போட்டிருக்கேன், அதனால் சொல்கிறேன், பார்த்துக்கோ. தவறு வருவது இயற்கை, அதனால் யாராக இருந்தாலும் பார்த்துக்கிறணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. சூப்பர் கொஸ்டின்.